செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதேபோல் கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் கோவளம், முட்டுக்காடு, காணத்தூர், ரெட்டி குப்பம் உள்ளிட்ட மற்றும் OMR சாலை பகுதியில் நாவலூர், கேளம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். சென்னை புறநகர் பகுதிகளான போரூர், வளசரவாக்கம், ராமாபுரம், ஐயப்பன் தாங்கல் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென வானம் இருள் சூழ்ந்து கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் சாலையின் தாழ்வான பகுதிகளில் ஆங்காங்கே மழைநீர் குளம் போல் தேங்கியது. திடீரென பெய்த கனமழையால் வாகன ஓட்டிகள் மழையில் நனைந்தபடி பயணித்துச் சென்றனர். சென்னையில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்த நிலையில் கனமழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. திருப்போரூர் அருகே தண்டலம் பகுதியில் 2 மணி நேரம் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலையில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. சாலையில் இருபுறமும் தேங்கிய மழைநீரை கடந்து செல்ல வாகன ஓட்டிகளும் பள்ளியிலிருந்து வீடு திரும்பிய மாணவ மாணவிகளும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். தண்டலத்தில் உள்ள தனியார் பள்ளி அருகில் மழைநீர் குளம் போல் தேங்கி நிற்பதால் அவ்விடத்தில் தரைப்பாலம் அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்திய நிலப்பரப்பிலிருந்து தென்மேற்கு பருவமழை விலக தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் நல்ல மழையை தரக்கூடிய தென்மேற்கு பருவமழை கடந்த மே 30ஆம் தேதி தொடங்கியது. இந்நிலையில் ராஜஸ்தான், குஜராத், பஞ்சாப், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை விலக தொடங்கியதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. படிப்படியாக தென்மேற்கு பருவமழை இந்திய தீபகற்பத்திலிருந்து முழுவதுமாக விலகி அக்டோபர் மத்திய பகுதியில் வடகிழக்கு பருவமழை தொடங்க சாதகமான சூழல் நிலவுவதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.